சற்றுமுன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. அதாவது செந்தில் பாலாஜியால் தான் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சிக்கு ஆபத்து என்று சொல்லப்படுது. அவரோட பதவிக்குமே பெரிய ஆபத்து செந்தில் பாலாஜியால் தான் உருவாகும் என சொல்லப்பட்டு வருது. தமிழ்நாட்டில் இதுவரை 10 முறை தேர்தலில் தோல்வியடைந்த எடப்பாடி பழனிசாமி இனி 11வது முறையும் தோல்வியை சந்திப்பார் என்று முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தெரிவிச்சிருக்காரு. தேர்தலுக்கு ஓராண்டுக்கு முன்பே எடப்பாடி பழனிசாமி வாக்குறுதிகளை அளித்தாலும் அவரை மக்கள் ஏற்க மாட்டாங்க என தெரிவிச்சிருக்காரு. திமுக சார்பாக ஓரணியில் தமிழ்நாடு பிரச்சாரம் மூலமாக சட்டசபை தேர்தலுக்காக பிரச்சாரத்தை தொடங்கியது. அந்த அளவில் கொங்கு மண்டலத்தை பொறுத்தவரை திமுக உறுப்பினர் சேர்க்கைக்கான பொறுப்பு முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி வசம் ஒப்படைக்கப்பட்டது. ஒவ்வொரு பூத்திலும் 30% வாக்காளர்களை சேர்க்க திமுகவுக்கு இலக்கு நிர்ணயித்த நிலையில் செந்தில் பாலாஜிக்கு 40% இலக்கை உயர்த்தினாங்க. இதனால் கொங்கு மண்டலத்தில் இம்முறை கடந்த முறையை விடவும் அதிக தொகுதிகளை கைப்பற்ற வேண்டும் என்பதில் திமுக தீவிரமாக இருப்பது தெரிய வந்திருக்கு. அதற்கேற்ப அடுத்ததாக ஆகஸ்ட் 11 மற்றும் 12 ஆகிய தேதிகளில் திருப்பூர் மற்றும் கோவை மாவட்டத்திற்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கார். அப்போது 2 மாவட்டங்களுக்கும் பல்வேறு புதிய அறிவிப்புகளை வெளியிடுவார் என்று எதிர்பார்க்கப்படுது. இந்த நிலையில் கரூர் மாவட்டத்தில் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடைபெற்றது. அதில் விண்ணப்பம் கொடுத்து தீர்வு காணப்பட்ட பயனாளர்களுக்கு முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி சான்றிதழ் வழங்கினார். இதன்பின் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய செந்தில் பாலாஜி, சட்டசபை தேர்தலுக்கு முன்பாக திமுக தரப்பில் மகளிருக்கு உரிமை தொகையா 1000 வழங்கப்படும் என அறிவித்தது. அதற்கு போட்டியாக அதிமுக தரப்பில் 1500 வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கு. ஆனால் அதிமுகவின் வாக்குறுதிகளை மக்கள் ஏற்றுக்கொள்ளாமல் திமுகவுக்கு ஆட்சி பொறுப்பை வழங்கினாங்க. மகளிர் உரிமை தொகை விஷயத்தில் தற்போது விடுபட்டவர்களுக்கும் முகாம் மூலமாக விண்ணப்பங்கள் பெறப்பட்டு வருது. எனவே தேர்தல் களம் நெருங்குவதனால முன்கூட்டியே வாக்குறுதியை அளிக்க தொடங்கியிருக்காங்க. அப்படியாவது மக்களிடத்தில் வரவேற்பு பெற முடியுமா என்று முயற்சிக்கிறாங்க. ஒரு தொகுதியில் ஒரு இடம் அல்லது 2 இடத்துல கூட்டம் நடக்குது. சாதாரணமாக 3000 முதல் 4000 பேர் வரை கூடுறாங்க. 5000 பேர் வருகிறார்கள் என்று கூட வைத்துக்கொள்ளலாம். ஆனால் ஒரு தொகுதியில் 3 லட்சம் வாக்குகள் உள்ளன. 3 லட்சம் வாக்காளர்கள் இருக்கும் இடத்துல 3000 பேர் கூடுவதை சிலர் பெரிதுபடுத்தி காட்டுறாங்க. மக்களின் மனநிலையை எண்ணி பார்க்க வேண்டும். மக்களின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய அரசா தமிழ்நாடு முதலிடத்திலே இருக்குது. மத்திய அரசு நிதி கொடுக்கவில்லை என்றாலும் கூட மாநில அரசின் நிதியின் மூலமாக தமிழ்நாட்டை உயர்த்தியிருக்காங்க. அதனால் 2026 சட்டமன்ற தேர்தலுக்காக ஓராண்டுக்கு முன்பாகவே எடப்பாடி பழனிசாமி வாக்குறுதி கொடுத்தாலும் அதனை மக்கள் ஏற்க தயாராக இல்லை. இதுவரை 10 தேர்தலில் தோல்வியடைந்த பழனிசாமி இனி 11வது முறையும் தோல்வியை சந்திக்க இருக்காரு. மக்கள் அதனை தான் எதிர்க்கட்சி தலைவருக்கு பரிசா அளிக்கப் போகிறாங்க என தெரிவிச்சிருக்காரு. செந்தில் பாலாஜி இந்தளவுக்கு பேசினது திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களோட தலைமைக்கு பிரச்சனை வருமா என்பது போல மக்கள் கேள்வி எழுப்பிட்டு வராங்க. நீங்கள் உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.